குட் மார்னிங். நாம் இப்போ கும்பராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன் சேர்த்து பார்க்க போகிறோம். இப்போ இன்னைக்கு அதாவது 29/3/2025 அன்னைக்கு ஈவினிங் நைட்டு 9:44 மணிக்கு சனி பகவானானவர் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். ஜென்ம சனியிலிருந்து பாத சனிக்கு மூவ் ஆகிறாரு. ஸோ இந்த மூமெண்ட் டிரான்சிட் ரொம்ப சிறப்பான பலன்களை எடுத்து தர இருக்கிறது கும்பராசி நேயர்களுக்கு. ஜென்ம சனி விடுபடும் நேரம் 7.5 சனி காலத்தில் விரய சனி, ஜென்ம சனி மற்றும் பாத சனி இந்த மூணு சேர்ந்து தான் 7.5 சனி அப்படின்னு சொல்கிறோம். அதில் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டிங் 2/3 ஆஃப் தி பீரியட். 5 ஆண்டு காலம் முடிவரை இருக்குது இருக்கும். ஸோ நாளிலேருந்து உங்களுக்கு பாத சனி தான் தொடங்கும். இப்போது ஜென்ம சனி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, சனி பகவான் எப்பவுமே தான் இருக்கும் இடத்தை வளம் பெற செய்வார், பார்க்கும் இடங்களை சிறிது பாதிப்பு உள்ளாக்குவார். வேற குரு பகவானுக்கும் இவருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை சுமாரான பலன் கொடுப்பார், பார்க்கும் இடங்களை வளம் பெற செய்வார். இதுதான் பிரைமரி டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ லார்ஜர் பிளானட்ஸ், சாட்டர்ன் அண்ட் ஜூபிட்டர். அந்த விதத்தில் பார்க்கும்போது ஜென்ம சனி உங்களுக்கு எண்ணங்கள், லட்சியங்கள் இவைகள்லாம் நிறைவேறியிருக்கும். பொதுவாக சனி பயிற்சினாக்கா ஜென்ம சனின்னு எல்லாம் பயப்படுறாங்க. அது பயப்படக்கூடாது. எந்த ராசிக்காரும் ஜென்ம சனி நினைச்சு பயப்படக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா, ராசியாதிபதி ராசிக்கு எந்த ஒரு பிளானட் வந்தாலும் நல்லது பண்ணுவார்ன்றது ஒரு பொதுவான கண்ணோட்டம். மற்றும் இந்த சனி பகவானவர் தான் இருக்கும் இடத்தை வளம் பெற செய்வார். அதுதான் பேசிக் ஐடியா, பிரின்சிபல் அவருக்கு. ஆனா நம்ம பூர்வ புண்ணியத்துல, பூர்வ ஜென்மத்துல என்ன பலாபலன்கள் பண்ணியிருக்கோம், நல்லது கெட்டது பண்ணியிருக்கோம், அதை பேஸ் பண்ணி ஒரு ஜட்ஜு மாதிரி அவர் பலன்களை வழங்குவார். இதுதான் அவரோட ரோல். சனி பகவான் அப்படி என்ன பண்ணுவார்ன்றது. இப்போ ஜென்ம சனி 2ஆம் இடத்துக்கு வருகிறார். 2ஆம் இடங்கிறது என்ன? தனம், குடும்ப, வாக்குஸ்தானம். இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு ஒரு சனி பகவான் வரும்போது அந்த இடத்தை மிகச்சிறப்பான வளம் பெற செய்வார். நீங்க யாரும் பயப்படக்கூடாது. சனி பகவானை பொறுத்து யாரும் பயப்படக்கூடாது. அப்படி பார்க்கும்போது கும்பராசிக்கு இந்த 2ஆம் இடத்துக்கு புதிய ஃபேமிலி அமைச்சு தருவார், தனங்களை பெருக்குவார், நீங்க சொல்ற சொல்லுக்கு பெருமளவு மரியாதை இருக்கும். ஸோ அந்த இடத்த யூ வில் க்ரோ. அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது இந்த பாத சனி கும்ப ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான பலன்களை வழங்கும். சரி, அப்போ அவரோட பார்வைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சனி பகவானோட பார்வை 3, 7 and 10 places from where he stands. இப்போ கும்பத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்போ 2, 3, 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்புறம் 7ஆம் இடம்ங்கிறது கும்பத்துக்கு 8ஆம் இடம் ஆகுது. 10ஆம் இடம் கும்பத்துக்கு 11ஆம் இடம் ஆகுது. கன்னியும் தனுசும் 8 மற்றும் 11ஆம் இடமா ஆகுது. அவர் பார்வைகள் எங்கெல்லாம் விழும்? 4, 8, 11ஆம் இடங்களை பார்க்குது. இப்போ 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். சுகஸ்தானத்தை அவர் பார்க்கும்போது சுக போகங்களை சிறிது அளவு குறைப்பார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா பார்க்க முடியாத பாதிப்பு உள்ளாக்குவார். ஸோ 8ஆம் இடம் வருவாயையும் குறிக்கும். ஸோ அந்த விதத்துலையும் அவர் டிஸ்டர்பன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 11ஆம் இடத்தை பார்க்கறத லாபங்களை குறைப்பார். அவர் பார்வை தரும் இடங்கள் சிறிது பாதிப்பு உள்ளாகும். ஸோ அதனால நான் எப்பவுமே சொல்றேன், இந்த சனி பகவானோட பலன்களை பார்க்கும்போது குருவோட பலன்களை சேர்த்து பார்க்கணும்னு சொல்றேன். அவரோட பிளேஸ் அண்ட் ஹிஸ் ஆஸ்பெக்டிங் பிளேசஸ், அதாவது பார்வைகள் செலுத்தும் இடம், அதையும் சேர்த்து பார்த்தா தான் உங்களுக்கு பலன்களை ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக நியர்பை கொண்டு வர முடியும். நம்ம இப்போ அந்த டேட் ஆஃப் டிரான்சிட் குரு பகவான் 4ல் இருக்காரு, கும்பத்துக்கு, அதாவது ரிஷபத்தில் இருக்காரு. இன்னொன்று, இப்போ சனிக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்க்கணும். புதன், குரு, சுக்கிரன் மற்றும் ராகு, இவங்க 4 பேரும் பெர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸ் சனி பகவானுக்கு. இப்போ குரு பகவான் இடத்துக்கு, அதாவது மீனத்துக்கு டிரான்சிட் ஆகிறதால அது ஃப்ரெண்டை வீடு. சரி, அவர் யாரெல்லாம் பார்க்குறாரு? சுக்கிரன் வீட்டை பார்க்குறாரு, அவரும் ஃப்ரெண்டு. புதன் வீட்டை பார்க்குறாரு, அவரும் ஃப்ரெண்டு. இன்னொரு குரு வீட்டை பார்க்க அந்த இடமும் ஃப்ரெண்டு. ஸோ அதனால நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஃபார் எனி ராசி, எந்த ராசிக்காரங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது 4ஆம் இடத்துல குருவே இருக்கிறதால, குரு வீட்டிலேருந்து சனி குரு இருக்கிற இடத்தை பார்க்குறாரு, அது சுக்கிரன், அதுவும் ஃப்ரெண்டு. ஸோ அந்த ஒரு குருவும் சுக்கிரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எனிமி, பட் சனிக்கு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் நம்ம பார்த்தா தான் ஓரளவுக்கு அரைவ் பண்ண முடியும் பலன்களை நம்ம. ஸோ ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ஃப்ரெண்டு இருக்கிற இடத்தை பார்க்குறாரு,
அவர் இருக்கிற இடமும் சனி பகவானுக்கு ஃப்ரெண்டு. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது 4ஆம் இடம் வலுப்பெறும் தான் என்னோட ஒப்பீனியன். அந்த இடத்துல குரு அங்கே இருக்கிறதால, மற்றும் சுக்கிரன் வீடு. குரு அந்த இடத்துல இருந்து யாரெல்லாம் பார்க்கறாரு? குருவுக்கு 5, 7, 9 பார்வை. அப்போ கும்பராசிக்கு 8, 10, 12 பார்க்கறாரு. ஸோ 8ஆம் இடம் சனி பார்க்கறதால அந்த இடம் வலுவிழக்கும்னு சொல்றோம். 8ஆம் இடம். ஆனா சனிக்கு காரகன் ஆயுள் காரகன். தன் காரகத்துவத்தை அவர் பாதிப்பு கொள்ள மாட்டார். தொழில் மற்றும் ஆயுள் காரகன் சனிக்கு இன்னொரு பேர் இருக்கு. தன் காரகத்துவத்தை பாதிப்புக்குள்ள மாட்டார். மற்ற காரகத்துவத்துக்கு வேணா அவர் சிலது டிஸ்டர்பன்ஸ் பண்ணலாம் மொழி, அவரோட வேலைக்கு அவர் பாதிப்பு உள்ள மாட்டார். ஸோ அந்த விதத்துல 8ஆம் இடமும் வலுப்பெறுது உங்களுக்கு. ஆயுள் ஸ்தானம், தொழில் ஸ்தானம் சொல்றோம். அதை வருமானத்துக்கு ஒரு இடமாவும் அதை பார்க்குறாங்க. தொழில் காரகன் அந்த விதத்துல அதுவும் நல்ல இடமா போகுது. அதை குருவும் பார்க்குறாரு கன்னியை. ஸோ குரு பார்வை கோடி பின்னியம். ஸோ டபுள் பாசிட்டிவ் எஃபெக்ட் வருது உங்களுக்கு கும்பத்துக்கு. அதனால மணி மேட்டர்ஸும் நல்லா இருக்கும், ஹெல்த் நல்லா இருக்கும். 8ஆம் இடத்தை பார்வை செலுத்துறதால, குரு பகவானோட பார்வை இருக்கிறதால. சரி, இப்போ ரிஷபத்துல இருந்து அவர் 7ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கற. விருச்சகம் ஹேப்பன்ஸ் டு பி 10ஆம் இடம் ஃபார் குரு. 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். அதை குரு பார்வை, முழு சுபர் குரு. அவர் 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அந்த ஸோ வருமானத்துக்கும் எந்த விதத்திலும் குறைவில்லை ரைட் நவ் அன்டில் 14th மே வரைக்கும், டிரான்சிட் வரைக்கும். சரி, 9ஆம் பார்வையை அவர் எங்க பார்க்கிறாரு? மகரத்தை பார்க்கிறாரு. மகரம் ஹேப்பன் 12th ஹவுஸ் ஃபார் கும்பம். அது விரயஸ்தானம், சயனஸ்தானம். குரு பார்க்க நல்ல தூக்கம் வந்திருக்கும் உங்களுக்கு. இந்த 1 இயருக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு படுத்தோன்னா உடனே இமீடியட் ஸ்லீப். நிறைய சுப செலவுகள் ஏற்பட்டிருக்கும். தனக்காரகன் விரயஸ்தானத்தை பார்க்கறது, அதுக்குண்டான வருமானத்தையும் கொடுப்பாரு, அதுக்குண்டான செலவுகளையும் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த கும்பராசிக்காரர்களை இந்த 1 ஆண்டு காலம் பார்த்துருந்தீங்கன்னாக்கா, போன மேலேருந்து இந்த மே வரைக்கும் வீட்டில் புது வீடுகள் ஏதாவது வாங்கியிருப்பீங்க, குழந்தைங்க படிக்கிறது நல்லா செலவு பண்ணியிருப்பீங்க, திருமணங்கள் நடந்திருக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். இதற்கெல்லாம் வருமானத்தையும் உண்டு பண்ணி அந்த அதுக்குள்ள செலவையும் கொடுத்திருக்காரு சனி குரு பகவான். சரி, இப்ப குரு வந்து 14th மே அன்னைக்கு மிதுனத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. மிதுனம் ஹேப்பன்ஸ் 5th ஹவுஸ் ஃபார் கும்பம். 5ஆம் இடத்துக்கு குரு வர்றது மிகச்சிறந்த விசேஷம். குருவோட டிரான்சிட்ல பார்க்கும்போது 2, 5, 7, 9 இந்த 4 இடத்துக்கும் குரு வரும்போது அபரிமிதமான பலன்களை அள்ளி வழங்குவார் குரு. ஏன்? அதுவும் இல்லாம குருவானவர் கும்பராசிக்கு 2ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி. தனகாரகன், தனஸ்தானாதிபதி. 11 லாபம், லாபஸ்தானாதிபதி. அவரும் தனத்துக்கு உண்டானது. இந்த 2 விதத்துல கும்பராசிக்காரர்கள் குருவை கொண்டாடணும் நீங்க. சனி வந்து சொந்த ராசியாதிபதி, அவரும் உங்களுக்கு நல்லதான் பண்ணுவார். ராசியாதிபதி சுபர் தான் உங்களுக்கு. ஸோ அதனால இந்த டிரான்சிட்ல குரு வரக்கூடிய டிரான்சிட் ஆஃப் குரு பகவான் பயிற்சி 14/5/2025 அன்னைக்கு நடக்குது. அந்த டிரான்சிட்ல 5ஆம் இடத்துக்கு போற குரு யாரெல்லாம் பார்ப்பாரு? 9, 11, 1. ஸோ 9 பாக்கியஸ்தானம், 11 அகைன் லாபஸ்தானம். அவர் லாபஸ்தானாதிபதி. 9ஆம் பறை தன் இடத்தையே பார்க்கிறார், அதாவது ராசியாதிபதி இடத்தை பார்க்கிறாரு. 9ஆம் இடமாக கும்பரே பார்க்கிறாரு. ஸோ இந்த விதத்துல பார்க்கும்போது வரக்கூடிய ஒரு 1 year டிரான்சிட் ஃப்ரம் 14th மே குரு பகவான் வந்து 9ஆம் பாக்கியஸ்தானம். ஃபாதர் சைடு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், பில்கிரிமேஜ் போவீங்க, புனிதர்கள் அவர்களோட அருள் கிடைக்கும், சித்தர்கள் அருள் கிடைக்கும், நிறைய புண்ணிய காரியங்கள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த குரு பயிற்சி நேரத்தில் 14th மேலேருந்து அடுத்த 2026 மே வரைக்கும். சரி, 16ஆம் இடத்தை பார்க்கறதால என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னாக்க, தனகாரகன் லாபஸ்தானத்தை பார்க்குற, அவர் லாபாதிபதி. டபுள் ட்ரிபிள் எஃபெக்ட்னு சொல்லுவேன் நான். தன் சொந்த வீடை பார்க்குறாரு. மிதுனத்துக்கு டிரான்சிட் ஆகிறதால அவரும் சொந்த வீடு, அவருக்கு ஃப்ரெண்டு வீடு, ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து தன் சொந்த வீடு, மூலத்தெரிகோண வீடு, லாபாதிபதி, லாபஸ்தானாதிபதி, தனகாரகன், இத்தனை எஃபெக்டும் சேர்ந்து கும்பத்துக்கு வரப்போகிறது 14th மேலேருந்து. ஸோ அது எக்ஸலண்ட் ரிசல்ட்டு. உங்களுக்கு பணத்துக்கு எந்த விதத்திலும் குறைவு கிடையாது அப்படிங்கிறது ஒரு கணிப்பு இருக்கு. சரி, 9ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார், கும்ப ராசியை பார்க்கிறாரு. ஸோ குரு பகவானோட பார்வை கோடி புண்ணியம், கோடி நன்மைன்னு சொல்றோம். குரு பகவானோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, தான் பார்க்கும் இடத்தை மேம்படுத்துவார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். குரு எப்பவுமே லக்னத்தையோ ராசியோ பார்க்கும் போதோ கடக்கும் போதோ அந்தந்த வயதுக்கு ஏற்ப அனைத்து வித நல்ல பலன்களையும் கொடுப்பார். ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருந்தால் நல்லா படிப்பாங்க, நல்ல குட் காலேஜஸ் அட்மிஷன் கிடைக்கும், வேலை தேடினா வேலை கிடைக்கும், கல்யாண வயசுல கல்யாணம் நடக்கும்,
மிடில் ஏஜ் தான் வீடு கட்டுவாங்க. இந்த மாதிரி அனைத்து விதமான நல்ல பலன்களையும் மல்லி வழங்க காத்திருக்கிறார் குரு பகவான் உங்களுக்கு. நல்லா சொல்றேன். நீங்க கொண்டாட வேண்டிய பிளானட்ஸ் எதெல்லாம் அப்படின்னாக்கா, குரு பகவானை நீங்க மறக்கவே கூடாது கும்பராசிக்காரர். ஏன்னா 2 மற்றும் 11க்கு அதிபதி. சனி பகவான் ராசியாதிபதி. அவரையும் நீங்க வந்து செலிப்ரேட் பண்ணணும். ஸோ இந்த விதத்துல பார்க்கும்போது வரக்கூடிய சனி பயிற்சி மற்றும் குரு பயிற்சி இரண்டும் மிக சிறப்பான ஒரு பலன்களை தர காத்திருக்கிறது. உங்க நியர்பை இருக்கிற ஜோசியர், உங்க ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டு மோர் கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. இது பொதுவான பலன்கள் தான் நம்ம சொல்றது. அவர்களுக்கு ஜாதக பலன், பிறப்பு நேரத்தில் எப்படி இருந்திருக்கு கிரகங்கள், இதெல்லாம் அனுசரித்து தான் நம்ம பலன்களை அரை பண்ணணும். சில நேரங்கள் சிலருக்கு வந்து பிறக்கும் போது குரு பகவானோட பொசிஷன், பிளானட்டரி இன்ஃப்ளூயன்ஸ் சுமாராக இருந்திருக்கும். அதெல்லாம் சரி கட்டுறதா கோச்சாரத்தில் அவங்க வந்து ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்குறாரு. கோச்சாரம்ங்கிறது என்ன? இப்போ நம்ம டிரான்சிட் அந்தந்த வருஷங்கள் நடக்கிற கோள்களின் மூவ்மெண்ட் தான் கோச்சாரம்னு சொல்றோம். ஸோ சுமாராக இருந்த பர்த் டைம்ல சுமாராக இருந்தால் கூட கோச்சார நேரத்தில் அள்ளி வழங்குவாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து டிரான்சிட் ஆஃப் பிளானட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேரிங் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வில் ஹெல்ப் அஸ் டு for next subsequent videos. All the best. God bless.